ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் வச்சுருங்க அட்டக் அண்ட் டேட்டில் சீசன் 4 எபிசோட் 28 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எல்லாரும் சொல்றது என்னன்னா எரன் மாறிட்டான்னு. நான் கூட அப்படி யோசிச்சிருக்கேன். ஆனா நான் சில சமயம் யோசிப்பேன், எல்லாருமே தப்பாதான் யோசிக்கிறோமான்னு. அப்படியாவும் இருக்கலாம். எரனுக்குள்ள அவன் எப்பவுமே இப்படிதான் இருந்திருக்கான். ஒருவேளை இதுதான் ரியல் எரனா இருந்தா நான் அவனுக்குள்ள பார்த்தது என்ன? அது என்னமோ அவன் என்கிட்ட நெருக்கமா இருக்க மாதிரி தோணுச்சு. இந்த சிட்டில இருக்கிற மக்களுக்கு அந்த வானகத சைடுல இருக்கிற நம்மள மாதிரி மக்கள தெரியுமா? பப்ளிக் முன்னாடி நம்மளோட அந்த வான பத்தி எதுக்காக பேசுற காணி? மார்னிங் ஃபர்ஸ்ட் டைம் போறப்போ போல இதுதான் நம்ம சிவருக்கு அந்த பக்கம் இருக்கிற உலகமா? எப்படியோ ஒரு வழியா வாளுக்கு இந்த பக்கம் இருக்கிற மக்களை பார்த்துட்டோம். அங்க இருந்து வெளியே வந்த முதல் ஆள் நம்ம தான். எத்தனை முறை அத பத்தி பேச வேணாம்னு சொல்றது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்மளோட மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இங்க இருந்து திரும்ப போகத்தான் போறோம். புது வாழ்க்கையை உருவாக்க போறோம். நீங்கள் பார்க்குறது எல்லாமே புதுசாக தான் இருக்கும். அப்போ கான்டினென்டல் பார்லிக்கு உங்களை வரவேற்கிறேன். அசிமோ கிட்ட உங்களுக்காக வெயிட் பண்றாங்க. நாம அங்க போகலாமா? வர வச்சதே இவ தானே. உங்க எல்லாரும் இங்க பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சரி, உலகத்திலேயே பெரிய போட் இருக்கிற இடம் இதுதான். குதிரை இல்லாம எப்படி ஓடுது? அப்படின்னா இது என்னவா இருக்கும்? இல்ல, குதிரை இல்லாம வண்டி நகராது. இது ஏதாவது மார்லியர் மேஜிக்கா இருக்கலாம். அத பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இவங்க எழுதிட்டு சொல்லாம வந்திருக்காங்களா? நல்லா போட்டில் அது பேர் எடுக்காரான்னு கத்தனை. எப்படி நடந்துக்கிறோம்னு கூட தெரிய மாட்டேங்குது. அவங்க யாருன்னு தெரியாத மாதிரி நடி. ஆச்சரியமாக பார்த்தாலும் டவுட் வந்துடாதா? இவங்களை இப்ப நிறுத்த முடியாது. இப்ப போற காரோட கேரேஜ் இங்க இருக்குன்னு விசாரிச்சு வைங்க. தாராளமா செஞ்சுட்டா போச்சு. ஆனா நம்ம என்ன பார்க்கலையே. இந்த இடத்துல மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கு. நீ கூடவே இரு. நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். உன்னை காப்பாத்துறது என்னோட கடமை. என்ன புரிஞ்சுதா? வேறனே ரொம்ப ஷாக்காக. புரிஞ்சுது. இப்ப நம்ம என்ன வேற கிரகத்துல இருக்கோம்? செவத்துக்கு இந்த பக்கம் இருக்கிற உலகம் ரொம்ப பெருசா இருக்கு. நம்ம எப்படியோ கடல் தாண்டி இங்க வந்துட்டோம்ல. ரொம்ப சந்தோஷம். கைஸ், எல்லாரும் ஒண்ணா இருங்க. முக்கியமா நீதாரன். ஒன்னாவே இருப்போம். இப்படி வந்தது யாரும் இங்கேயே இருந்திருக்கணும், அந்த கட்டு போட்டு அந்த மாதிரி. தம்பி பாத்து போப்பா. இத வச்சுக்கிட்டு எனக்கு ஒண்ணு தாங்க. பட்டர் ஸ்காட்ச் தான். பாவமா கேக்குறேன். எல்லாம் புதுசு இல்லை. என்ன சாப்பிடு. சாஷா, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? அவ்வளோதான், கடை காலிடாயிடுச்சு. இப்பதான் முதல் தடவை ஐஸ்கிரீம் சாப்பிட்டு போல. இது அட்டகாசமா இருக்கு. அதுல என்ன போட்டாங்க சார்? இது மொத்தமே டவுட் வந்துடும் போல. இருக்கிறீங்களோ, வந்த வேலையை விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னு பாரு. ஒன்னா தானே இருக்காங்க. இங்க இருக்கிறவங்களோட பார்வையில நம்ம ஐலாண்ட் டெவில்ஸா தெரியும்ன்றது அவங்களுக்கு தெரியாது. காய்ஸ், நான் அடிச்சு சொல்றேன். இந்த மாதிரி போனா நீங்க இதுக்கு முன்னாடி சாப்பிட்டு இருக்கவே மாட்டீங்க. கொஞ்சம் சரிங்க தம்பி, இந்த கேண்டியை நீங்க டேஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? சும்மா ட்ரை பண்ணு. தம்பி போயிட்டு தம்பி அந்த வயசுல வச்சு தெரியாம குழந்தை நினைச்சிட்டான் போல. எப்படி தெரியுது? குச்சி மிட்டாய் கொடுத்து நண்பர்களுக்கு நடுவுல சோகமா இல்லாம எப்போதும் சந்தோஷமா இரு. இத விட அது ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. அதான் எனக்கு நிக்கணும் தான் ஞாபகத்துக்கு வருது. யாரை பார்த்துற சிரிக்க சொல்கிறேன். ஏதாவது வேணுமா? அக்கா சமைச்சு செவந்து கிடக்குது. நிச்சயமா இதை நீ டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது ஐஸ்கிரீம் தானே? இத பத்தி உனக்கு தெரியுமா? இது எல்லாத்தையும் நான் என்னுடைய அப்பாவோட மெமரிஸ்ல பார்த்திருக்கேன். ஆனா இதை வாங்குறதுக்கே இங்க இருக்க ஹெரிடியன்ஸ் கஷ்டப்படுறதையும் நான் பார்த்தேன். செவருக்கு இந்த பக்கம் இருக்க ஒரு பகுதி மக்களோட குணம் தான் இது.
ஒரு கட்டத்துல உன்னை யாராலையும் புரிஞ்சுக்க முடியலனா அப்ப நான் என்ன பண்ணணும்ன்றதை நீ எனக்கு சொல்றியா? எல்லாம் அதே கொஸ்டின் தான். ரொம்ப நேரமா இந்த பையன் இதுக்காக உன்னை ஃபாலோ பண்ணியிருக்கான். பாத்தீங்களா, நம்ம விரோதிகள் இங்கேயும் வந்துட்டாங்க. நீ ஒரு மாறிலியா இருக்க முடியாது. சொல்லு, நீ எந்த ஷிப்ல வந்த? திரும்பவும் கடல்லே தூக்கி போட்டுருவோம். அப்பதான் இந்த தவறை திரும்பவும் யாரும் பண்ண மாட்டாங்க. வேண்டாம், திருடினவ கைய வெட்டிடலாம். அப்பதான் அவன் அடுத்த முறை பிக் பாக்கெட் அடிக்க மாட்டான். நம்பிக்கையோட மத்தியில வாழ்ற நம்மள மாதிரி ஆட்களுக்கு நடுவுல இவனை தெரிய விடக்கூடாது. அப்புறம் இவன் எல்லாரையும் திருடனா மாத்திடுவான். அப்படிலாம் எதுவும் நடக்காது. வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேசாதீங்க. எனக்கு தான் என் பணம் திரும்ப கிடைச்சிருச்சுல, அவன் தான் கொடுத்துட்டானே. இங்க பாருங்க, பர்ஸ் கிடைச்சிருச்சுன்னு இதை விட்டுட்டோம்னா ஒற்றுமையா வாழ்ந்துகிட்டு இருக்க எங்களுக்குள்ள பெரிய சண்டையே வந்துரும். இதுக்கு பயந்துகிட்டு எந்த கஸ்டமரும் என்னுடைய கடைக்கு வராமையே போயிடுவான். அவனை சோதனை பண்ணணும், ஏன்னா இவன் சப்ஜெக்ட் ஆஃப் எமிரா தான் இருப்பான். அப்படி பார்த்தா இங்க இருக்க எல்லாருக்கும் நம்ம ரத்த பரிசோதனையை செஞ்சாகணும். தெரியுமா, நமக்குள்ள எத்தனை ஐலாண்ட் வச்சு ஒளிஞ்சிருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? இனியும் நம்ம மக்கள் இதை யோசிக்கலனா இப்ப நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இவனை ஒரு பிக் பாக்கெட்னு நீங்க நம்பணும்னு நாங்க தான் ஒரு திருட்டு நாடகத்தை நடத்தணும். அதுவும் என்னோட தங்கச்சியை பிராங்க் பண்றதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். ஹேய், இன்னும் இங்க நின்று என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? இது அவங்களோட குடும்ப விஷயம். ஆமா, என் தம்பி அந்த மாதிரி நடந்துக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுறேன் ப்ளீஸ். உனக்கு என்ன தைரியம்? எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இருந்து ஓடுங்க. எல்லாத்தையும் வெட்டி வீசணும். ஒரு பண்ண வச்சிட்டீங்களா? அது அங்க இருக்கான் பாரு. அவரு பஸ் ஆச்சு. அட பாவி, சரி, காப்பாத்தி விட்டா. பீட்டா கிட்ட தான் நம்ம பாக்கெட் மணிக்கு காசு வாங்கணும். உங்களுக்கு வர வழியில இப்படி நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க. பிளட் டெஸ்டிங் டெக்னாலஜி வச்சு ஒருத்தர் யாருன்னு கண்டுபிடிக்கலாம். நாட்டோட வளர்ச்சிக்காக இவங்க சப்ஜெக்ட் ஆஃப் எமிர்னு ஒரு ஆராய்ச்சி பண்றாங்க. அதையும் என்டையர்மெண்ட் ஜோன்குள்ள வச்சு மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. எமிரோட பிளட் வழியா வந்தவங்க தான் எல்டியன்ஸ். அவங்க சக்தியை பல காலமா மறைச்சு வச்சு வாழ்ந்தாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட மொத்த நாடும் அதோட எபிலிட்டியை தெரிஞ்சுக்க சப்ஜெக்ட் ஆஃப் எமிர்ன்ற ப்ராஜெக்ட பண்ணாங்க. பல கேள்விகளுக்கு பதில் கிடைச்சது. கடைசியில இதெல்லாம் ஒரே எம்பரர்னு புரிஞ்சுது. இந்த ஆராய்ச்சியை எல்டியன்ஸ்க்கு பக்கத்திலே வச்சு பண்ணா இன்னும் நிறைய கண்டுபிடிக்கலாம்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இன்னைக்கு செவரை தாண்டி இந்த பக்கம் வந்தீங்கன்னா மக்கள் எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்கன்னு புரிஞ்சிருப்பீங்க. அதுக்காக கோவப்படாதீங்க. என்னால நிச்சயம் உங்க உதவியால மக்கள் மத்தியில எல்டியன்ஸையும் ஒன்னா ஒத்துமையா பாரடியன்ஸோட வாழ வைக்க முடியும்னு நான் நம்புறேன். அப்படின்னா அமைதிக்கு இது ஒரு வழி மட்டும் தான் இருக்குன்னு டீல் சொல்றீங்க. உங்க போட்டலாம். குழப்பத்தால இதுக்கு மறுபக்கம் இருக்குங்கிறத நீங்க மறந்துட்டீங்களா? நடக்க இருக்கிற பேரழிவை தடுக்கிறதுக்காகவும் அந்த ஹிஸ்டோரியஸ் லைஃப்க்கு சாட்சியாகவும் அடுத்த தலைமுறைக்கு நாம இருக்கணும். சரியா சொன்னீங்க. நாம அப்படி ஒரு எதிர்காலத்தை உருவாக்கும் போது மார்லிஸை நிச்சயமா தவிர்க்க முடியாது. இதுதான் சப்ஜெக்ட் ஆஃப் எமிர் ப்ரொடக்ஷன் குரூப்ல சொல்றாங்க. நாளைக்கு இந்த விஷயம் உலகத்துக்கு மத்தியில தீவிரமா பரவலாம். நமக்கு உதவி கூட கிடைக்கலாம். வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா நடக்க போற இந்த பிளானுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துழைப்பீங்களா? நிச்சயம் பண்ணுவோம். அவங்க கூட பேசி பழகி நாங்க யாருன்றத புரிய வைப்போம். நாங்க உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றோம். இப்ப நாங்க சொன்னது கண்டிப்பா செய்வோம். இந்த செய்தியை உலகத்துக்கு கொண்டு போக உதவி செய்வீங்களா? அப்படின்னா நீ மத்தவங்க கிட்ட போய் பாரடியன்ஸ் அமைதியா தான் விரும்புறாங்கன்னு சொல்ல போறியா? ஆமா. இன்னும் அதை ட்ரை பண்ண தான் பார்த்துருக்காங்க. நிச்சயமா சொல்றேன். நீங்க செய்ய போற இந்த விஷயத்துக்கு நிச்சயமா நான் உங்களுக்கு துணையா இருப்பேன். ஆனா நாம என்னதான் முயற்சி பண்ணாலும் இதுல நாம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவா தான் இருக்கு. உண்மைதான். வாய்ப்புகள் குறைவா இருக்கும்போது நம்ம முன்னேறி போயிட்டே இருக்கணும். ஏன்னா ஆபத்துக்கு நடுவுல தான் வாழ்றோம். ஆனா இப்போ நம்ம ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம். பல நாள் யாரும் எடுக்காத இந்த முயற்சி இப்ப நாம எடுக்கலாம். இத பத்தி உங்கள வேற யாராவது ஏதாவது சொல்லணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. எரேன் எங்க போனா? நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? அங்க அவங்களோட பிளான சொல்ற அந்த இடத்துல
அந்த மார்க்கெட்ல பார்த்த பையன் அவன் தானே? உனக்கு இங்க ஏதாவது பிரச்சனையா? இல்ல, ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்புறம் எதுக்காக நீ இங்க நின்ன? இந்த இடத்துல இருக்கிற கைவிடப்பட்டவங்க மார்லிஸால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தூங்கி எழுந்தா உயிரோட இருப்பமா இல்லையான்ற பயத்துல இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம தான் மாத்தி ஆகணும். அவங்களுக்கான சுதந்திரத்தை கொடுக்கணும். அதுவும் நிரந்தரமா. மேக்கஸா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஏன் மத்தவங்கள விட நீ அதிகமா கேர் பண்ற? நான் உன்னை காப்பாத்தினாலயா, இல்ல சின்ன வயசுல இருந்தே நீ கூட இருந்தனாலயா, உனக்கு உன்னோட குடும்பத்தை பார்க்கணும்னு ஆசையா இல்லையா? நான் உனக்கு யாருன்னு சொல்ல மிகாசா. அது நீ எனக்கு சொல்லுடி. என்னோட ஃபேமிலி. யார் நீ? மனசுல இருக்க சொல்லுவான்னு பார்த்தா என்ன? அவர் நம்மளை இன்வைட் பண்றாருன்னு நினைக்கிறேன். எங்களை தனியா விட்டு என்ஜாய் பண்ணலாம்னு நினைச்சியா? நாங்க இன்னும் நிறைய பேர் இருக்கோம். பர்ஃபெக்ட் டைமிங். எங்க ஷாஷா? இல்ல அப்படி பாக்குறேன். தகர டப்பால கொடுத்தா அதான் இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ணுங்க. இது இருந்ததுதான் எப்படி மாறி. மார்லிஸ் மேல அவ்வளோ கோவம் யாரும். பிள்ளைங்களா அதுங்க தொல்லைங்கன்னு இருக்கு. ஒருத்தி வாந்தி எடுத்துனுக்குறா. Ladies and gentlemen, இந்த புது ஆர்கனைசேஷன் அட்வொகேட்டின் ஆலோசனைப்படி சப்ஜெக்ட் ஆஃப் எம்என் ப்ராஜெக்ட்டுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. இங்க நடக்கிற கிரைமுக்கும் எல்டர் எம்பரருக்கும் எந்தவித சம்பந்தமும் கிடையாது. அதுக்கான ஆதாரங்கள் இப்ப நமக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இதுல இருக்கிற உண்மையே எல்டிஎன் ரத்தத்தை சேர்ந்தவங்க தான் கரெக்ட் ஆகி பல விதத்துல பிரிஞ்சிருக்காங்க. ஆனா இந்த உலகத்தை விட்டு எல்டிஆசியன் பிரிஞ்சு போய் வாழ்ந்தாங்க. அந்த ஒரு காரணம் தான் எங்களை திரும்ப திரும்ப ஆராய தோட்டுச்சு. அப்புறம் இந்த ஐலண்ட் ஆஃப் பாரடைஸ்க்கு இந்த எம்பையர் 100 வருஷமா மார்லின்ஸ் பத்தி பாதுகாத்து வச்சிருந்த விஷயத்தை நாங்க கண்டுபிடிச்சோம். அந்த ஐலண்ட் வில்ஸ் ஒழிச்சிட்டா இந்த உலகத்துக்கு தேவையான அமைதி நிச்சயமா கிடைக்கும். அந்த நாளை மறக்க முடியாது. எரன் அந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் லெட்டர் அனுப்புனா. அதுல அவன் வரப்போற பிரச்சனையை தனியா சமாளிக்க போறேன்னு சொல்லியிருந்தான். ஆனா அடுத்த முறை நான் பார்த்தப்போ ரொம்ப லேட்டா இருந்தது. திரும்பவும் நான் இதை விட நல்ல வழியா நான் யோசிச்சிருக்க முடியும்னு எனக்கு தோணுது. ஆனா இது எல்லாமே எங்க இருந்து ஆரம்பிச்சது மட்டும்தான் எனக்கு தெரியல. ஒருவேளை அன்னைக்கு நான் அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருந்தேன்னா இன்னைக்கு என்னோட கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சிருக்கும். இந்த சிச்சுவேஷனையும் தடுக்க நான் முயற்சி பண்ணிருப்பேன். இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது? எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியாத. இப்ப அது முக்கியம் இல்ல. அப்படி முடிய போகுதுங்க. இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் நான் ஒருத்தன் தான். நான் ஒருத்த மட்டும்தான். அதுவும் உங்களுக்காக.
தொடர்ந்து நடக்கிற வன்முறையை தடுக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வழின்னு நினைக்கிறியா? எல்டியாவை நீ காப்பாத்துறதுக்கு இந்த பிளானுக்கு நீ ஒத்துக்கிட்ட மாதிரி நடிக்கிற. இது எல்லாத்தையும் கடந்து வந்ததான் ஆகணும். வைன் குடிச்சுக்கிட்டே கொஞ்சம் பொறுமையா உட்காந்து எதா இருந்தாலும் யோசிச்சு பாரு. இந்த பிளான்ல நீயும் ஒரு பாகம் தான். உன்னால பின்வாங்க முடியாது. ப்ளீஸ் எங்களுக்கு உதவி பண்ணா. இப்போதைக்கு சீக்குடைய பிளான் படி நம்ம எல்லாரும் போவோம். நீங்களும் அதே பண்ணுங்க. அது சரி வராதுன்னு தெரிஞ்சுட்டா அப்படின்னா நீ கடைசி வரைக்கும் சண்டை போட போற. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஃபர்ஸ்ட்லேருந்து கூட இருந்ததுனால தான் இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த ஐடியாஸை ஒத்துக்க சொல்லி உங்களுடைய எம்பரர் எங்களை கட்டாயப்படுத்துச்சு. டைட்டன்ஸை பயன்படுத்திக்கணும்னு மட்டும்தான் ஜீக் நினைக்கிறான். இதை பத்தி அவங்ககிட்ட பேசி இனிமே பிரயோஜனமே இல்லை. இதுக்கு மேல சண்டை மட்டும்தான் ஒரே தீர்வு. எனக்கு நல்லாவே புரியுது. இதை பத்தி நான் நிறைய வாட்டி யோசிச்சு பார்த்துருக்கேன். நீ என்ன பிளான் பண்றேன்னு எனக்கு புரியுது. ஓடணும் இல்லைன்னா போடணும் தான் எனக்கு இருக்க ஒரே ஆப்ஷன். அந்த சான்ஸை வச்சு டைட்டனை பயன்படுத்தி உன்னுடைய ஐலாண்டை காப்பாத்திக்க போறேன். நான் அது எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். இப்படி ஒரு விஷயத்த நீ எதுக்காக யோசிச்ச? உண்மையை சொல்லணும்னா எனக்கு பெருமையா இருக்கு. நம்ம நட்புக்காக நீ இவ்வளவு தூரம் போவேன்னு நான் நினைச்சு பார்க்கல. என்னை காப்பாத்தணுங்கிறதுக்காக நீ பண்ற எல்லாத்தையும் என்னால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் உனக்காக பண்ண, எனக்காக பண்ண. நம்ம இருக்கிற இடத்தை தாண்டி வெளியில இருக்கிற மொத்த உலகத்தையும் ஏன் ஒருத்தரை கூட விட மாட்டேன். ஆம்பளை பொம்பளை குழந்தைன்னு எல்லாரும் உயிர் விடுவாங்க. இதுக்கு எனக்கு பதில் சொல்ல. நான் ஒத்துக்கிறேன். நீ சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்னால அதை மறக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க அம்மா இருந்திருந்தா காரணமே இல்லாம இந்த அப்பாவி மக்கள் சாகிறதா உங்க அம்மா ஒத்து இருந்திருக்க மாட்டாங்க. நீ சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா 2000 வருஷமா மாறாத இந்த உலகத்துடைய சைக்கிளுக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கதான் போறேன். ஒரு புது வரலாறு உருவாக்க போறேன். அங்க எல்லாரும் பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழலாம். ஆனா அவங்க அமைதிக்காக ஐலாண்டை சேர்ந்த சின்ன குழந்தைங்களை பலியாக்குறீங்களே, அது நியாயமா? ஒரு குழந்தைய அப்பா அம்மாவை சாப்பிட சொல்றீங்க. இனிமே இது நடக்காத. ப்ளீஸ், நீ இப்படி பண்ணக்கூடாது. உன்னை எங்களால நிறுத்த முடியலன்னா நிச்சயமா நான் எதிர்த்து சண்டை போடுவேன். இந்த உலகத்துக்கு அமைதி கொண்டு வர்றது என்னோட பொறுப்பு. அதை நான் மீற மாட்டேன். எனக்கு அது நல்லா தெரியும். ஆனா ஒருவேளை ஃபவுண்டிங் டைட்டன் பவரை நான் அடைஞ்சிட்டேன்னா எதையும் மன்னிக்க மாட்டேன். மொத்தமா முடிச்சிடுவேன். இப்படிலாம் யோசிக்கிறேன். என்னாலேயே முடியும் தெரியும். ஆனா மறுபடியும் என்னால ஒரு அடிமையை என்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியாது. ஒண்ணு போராடி ஜெயிக்கணும், இல்லைன்னா சாகணும். கிட்ட பர்மிஷனோட எல்லாம் பண்ணிடுறோம். ஆனா இது ஒண்ணுத்துக்கு ஒண்ணு கனெக்ஷன்ல இருக்கு. இதை எப்படி நாங்க மாத்தி யோசிச்சாலும் மாடலிஸ்ட் ரிசர்ச் டீமால இதை மட்டும் ப்ரூவ் பண்ணவே முடியல. ஏன் ஹேக்கர்ஸ் மேன்ஸ் ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து அவனுக்காக உயிரை விடணும்னு நினைக்கிறாங்க? ஏன்னா சக்தி வாய்ந்தவ சொன்னா பணியணும்னு அவங்க மனசுல பதிஞ்சிருக்கு. ஆனா இந்த முறைனா நீ சொல்ற விஷயத்தை கேட்டு நடந்துக்க பாரு. உண்மையை சொல்லணும்னா உன்கிட்ட இருந்து சில விஷயத்தை தெரிஞ்சுப்பேன். நீ என்ன உருவாக்கணும்னு நினைக்கிற விஷயத்த எதிர இருக்கவங்க கிட்ட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா சொன்னாதான் அவங்களுக்கு உன்னை பத்தி தெரியும். ஆனா நீ அதை பண்ண மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிறந்ததுல இருந்தே உன் உடம்புல இன்ஜெக்ட் பண்ணி உன்னை ஒரு டைட்டன் அவங்க மாத்திருக்காங்க. இப்போ உனக்கான கனவு திறந்திருக்கு. பொறுமையாரு. சரி, நீ என்ன யோசிக்கிறன்றதையும் சொல்லலாம்ல. இதுக்கான பதில் உனக்கு நல்லாவே தெரியும். நான் உயிரோடு இருக்கிற நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன் நாளைக்கே கூட சாகலாம். ஏன் எனக்கு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக? என் வாழ்க்கையவே பணைய வச்சிருக்கேன். இதெல்லாம் முடிச்சதுன்னா என் நண்பர்கள் சந்தோஷமா வாழ்வாங்க. கைதியா இல்லாம சாதாரண மக்களா சந்தோஷமா சிரிச்சு வாழணும். உலகத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காக எல்லா நாடுகளும் அவங்களோட நவீன ஆயுதங்களோட இங்க ஒண்ணு சேர்ந்திருக்கிறது ஒரே காரணத்துக்காக தான். இன்னைக்கு உயிர் பயத்துல மார்லினோட கோஸ்டலை பாதுகாக்க
மொத்த உலகமும் ஒன்னா சேர்ந்து தான் முழு மனசோட இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும்னு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. தான் தோக்க போறேன்னு தெரிஞ்சு அவங்க இந்த முடிவை எடுத்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துட்டா மனித நீங்க நிச்சயம் வாழும்னு நம்புனாங்க. நான் இந்த லம்பிளிங்கோட ஆணிவேர் வரைக்கும் அழிக்க போறேன். யாருன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்க போகிறோம். நீச்சல் அடிக்குமா ஐயா? குண்டே தீர்ந்தாலும் வந்திருந்தா இருக்க போகுது. நீச்சல் அடிச்சுக்கலாம் வரும், சத்தியமா நினைச்சுக்கலாம். அவ்வளோதான், நீராவிக்கு காலி. ஒன்று உள்ள வந்தாலே முடிஞ்சது. அவ்வளோதான். இதான் யாரண்ணா? இது என்ன உருவம்? அது எவ்வளோ பெருசு! ஃபஸ்ட்டு உள்ளே நடந்த விஷயம்லாம் நான் அப்புறம் பேசுகிறேங்க. ஃபஸ்ட்டு இந்த பிரம்மாண்டம் தான் என் கண்மணி தெரியுது. எனக்கு ஃபஸ்ட்டு எரன்னு பார்த்தீங்கன்னா அந்த கல் தூக்கிட்டு போய் அடைச்சா பாருங்க, அதுதான் நான் அந்த சீன் என்னால் மறக்கவே முடியாது. அப்படி இருந்தது அது. அதுக்கப்புறம் இது பார்க்குறப்போ இது இது எப்படி என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியல. அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தது. இதுவே அவ்வளோ ஹைட்டுனா அதுக்கும் மேலே அவன் எங்கேயோ இருக்கிறான். ஒரு ஊருக்கு நிழலே அவனுடைய நிழலே ஃபுல்லாக சூழ்ந்துனா எவ்வளோ பெருசாக எவ்வளோ பெரிய உருவம் அது! எப்பா, வெறும் எலும்பு மட்டும்தான் எனக்கு தெரியுது. அதுவே அவன் பெருசாக உருவம் எடுத்துருக்கான். பயங்கரமாக இருந்தது. இப்போ தான் பார்க்குறோம். அன்னிலேருந்து அது என்ன உருவன்ற டவுட்லேயே இருந்தேன். இன்றைக்கி தான் அது கிளியர் ஆயிடுச்சு. பயங்கரமாக மாறியிருக்கான். ஆனால் எனக்கு இன்னைக்கு என்னன்னு தெரியல, யாருன்னு அது பார்த்ததும் அந்த இது கேட்கவே எனக்கு ஒரு மாதிரி அழுகையாக வந்துருச்சு. தெரியல, கண்ணு கலங்கிட்டே இருந்தது. எனக்கு அந்த இறனுக்கு அப்புறம் அந்த க்ளோசர் டைட்டன் வந்தது, இவன் அந்த வார் டைட்டன் நான் நின்னதில் நான் அவ்வளோ நான் எடுத்துக்கவே இல்லை. எனக்கு ஃபுல்லாக அந்த இறனே மைண்டில் ஓடி நான் அந்த ஃபோக்கஸ்லேயே இருந்தேன். ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. ஏன்னு தெரியல, அவன் இழந்துட்டான். தான் பிடிச்சவங்களுக்காக ஒன்று பண்ணுறோன்னு வந்து நின்னது வந்து எனக்கு ஒரு கஷ்டம். இதுதான் நம்ம ஃபஸ்ட் வந்து பார்க்குறோம் தான், அது அக்யூஸ்டாக நானும் இருந்தேன். எனக்கு அது பிடிக்காது. இப்போ கூட நம்மளுக்கு எனக்கு பிடிக்கல தான், அது வேறு. பட் ஒரு பையனா ஒரு பர்சனாக வந்து அவன் தன்னையே இழந்துட்டான். அவனுக்கும் லைஃப்பை பற்றி யோசிக்காமல் எந்த விஷயம் நினைக்காம தன்னோட சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷத்துக்காக ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணது வந்து
ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்தது. அவன் மனசுக்குள்ள எவ்வளோ போராட்டம் நடந்திருக்குன்றது தெரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க ஊரை தாண்டி இன்னொரு ஊருக்கு வரும்போதே ஃபுல்லாகவே எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஏலியன்ஸாக இருப்பாங்களா, அவங்க உள்ள நம்பிக்ஸாக இருப்பாங்களா, அவங்க இருந்தால் கொண்டு சின்ன பையனாக கூட அவனுக்கு பெட் டெஸ்ட் என்ன அவனுக்கு கொள்ளணும் அப்படின்ற தாட்டு அங்கேருந்தே ஆரம்பிச்சிச்சு. அப்போவே அவனுக்குள்ள ஒரு ஐடியா இறங்கியிருக்குது. இப்படி தான் நம்மளை பார்க்குறாங்களா, அப்போ எங்கே போனால் இதை பார்க்குறான், ஒரு ஒரு இடத்துலையும் ஒரு ஊர்லேயும் பார்க்குற டிஃப்ரென்ஸ் பார்க்குறான். சரி எதுவுமே மாறாது, இது இப்படி தான், இது வந்து 2000 வருஷமாக இப்படி இருக்குதுன்றது இதுக்கு மேலே மாற்ற முடியாதான். நம்ம முன்ன சொன்னோம் பாருங்கள், அதே விஷயம்தான். ஸோ அது இப்படி தான் அப்படின்றது முடிவு. இதுக்கு மேலே பெண்ணு குழந்தை ஆண் எதுவும் நான் பார்க்க போகிறதில்ல, எல்லாத்தையும் மிதித்து கொள்ள வேண்டியதான்ற அந்த முடிவு எடுத்துட்டானா அதுக்கு என்ன சொல்கிறீங்க? எனக்கு அங்கே அந்த இறந்து காட்டும் போது தனியாக நின்று அந்த கண்ணில் தண்ணி வர்றது மட்டும் காமிச்சாங்கல்ல, அப்போவே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் ஃபர்ஸ்ட்லேருந்து அகேன்ஸ்டாக இருந்தாலுமே இப்போ நம்ம நடக்கிறதுலாம் பேசிகிட்டு இருக்கோம்ல, இவன் இப்படி பண்ணுறதுனால தான் இவங்க சேர்றாங்க, இந்த விஷயம்லாம் இப்போ புரிய வர வர எனக்கே வந்து ஓகேன்னு தோணுது. இறந்து ஏதோ கரெக்டாக எடுக்கிறேன் அந்த விஷயம்லாம் நமக்கு தோண தான் இப்போ நானே வந்து ஓகே இறந்து ஏதோ ஒன்று இதுதான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் ஆகுது. அதனால எனக்கு ரொம்ப எமோஷன்ஸ் ஆகுது. அப்படி இல்லாமல் இப்போ எனக்கு அப்படி இருக்குது. பட் இப்போ இது பாருங்களேன், இவ்வளோ ஒரு கொலச டைம் இப்படி ஒரு கூட்டம் வருது, அப்படியே ஊர் மேலே நடக்கும்போது அதில் அப்பாவி மக்களும் இருக்கிறாங்க, இன்னசென்ட் இப்போ நேற்று குழந்தையும் இருக்குது, ப்ரெக்னென்ட் ஐடி இருக்காங்க, இவங்கெல்லாம் தப்பே பண்ணாதவங்க இல்லையா? அது சரினே சொல்லுறேன், நான் தப்பு அதெல்லாம் எதுவுமே நான் சொல்லலை. பட் சொல்ல தெரியல அது எப்படி எல்லாமே இருக்குது, மிக்சடாக இருக்குது. ஓகே இப்போ இப்படி பண்ணிட்டா அந்த முடிவு இது கரெக்டாக ஓகே, அவனுக்குள்ளே இருக்க அந்த மனமாற்றனால இந்த மன அழுத்தத்தில் இது பண்ணுறான், வலியே எல்லாம் பண்ணுறான், அதெல்லாம் ஓகே புரியுது. ஆனாலுமே போதும்னு தோணுது, மாறிடுச்சுடா அப்படின்றது யாருனா ஒருத்தர் வந்து அவன்கிட்ட சொல்லணும். நீ நினச்ச விஷயம் நடந்துருச்சு, இந்த மாற்றம் வராதுன்னு தான் நீ சொல்லிட்டு இருந்த. பட் இந்த ஊரோட கமாண்டர் அவருக்கே அவ்வளோ மாற்றம் வந்துச்சுன்னா இங்கேயும் அது மாறினாலுமே இந்த டைட்டன்ஸ் இருக்கிற வரைக்கும் திரும்ப பழைய நிலைமைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ரிலீஸ் பண்ணிட்டான் எப்போ வேணாலும் திரும்ப இறன் இருக்கிற வரைக்கும் இறன் எப்படி தான் திரும்ப இதை மாறுவான்றது தான் நம்ம தாட்டில் இருக்கும். ஸோ அது வரைக்கும் அது மாறாது இருக்கும் தான். அதான் இப்போ எப்படி சொல்கிறது, இப்போ மார்லின் வந்து ஒத்துக்கிச்சுன்னு வச்சுப்போம். இப்போ வந்து ரம்லிங் எடுத்து நிற்க வச்சுட்டு அதை பார்த்தே பயந்து இனிமேல் இல்லைப்பா, இனிமேல் நாங்கள் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. ஓகே இப்போ இது முடிஞ்சிருச்சு. சப்போஸ் மார்லி ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு ஒரு நவீனமான ஒரு வெப்பனை கண்டுபிடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்போ திரும்ப ஆரம்பிப்பாங்க. இவங்க இருக்க வரைக்கும் பிரச்சனை தான் வாய்ப்பு, அதோட நம்மகிட்ட டைட்டனே கொள்கிற அளவுக்கு இப்போ நம்மகிட்ட வெப்பன் இருந்துச்சுன்றப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம், இப்படியும் நடக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் முடிவு பண்ணி தான் யாருன்னு இந்த முடிவு எடுத்திருப்பேன். எப்படியா இருந்தாலும் இப்போ தற்காலிகமாக அட்மின் சொன்ன பாருங்க ஒரு 50 வருஷத்துக்கு அப்படி, அதை தாண்டி அப்போது நிரந்தர முடிவு இல்லையான்னு ஒரு கேள்வி கேட்டேன். அதுக்கான முடிவு தான் அது, எப்படி இருந்தாலும் வந்துட்டே தான் இருக்கும்னு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் கஷ்டமாக இருக்குல்ல, அவன் வேறு ஏதாவது ஐடியா பண்ணியிருக்கலாமா, வேறு ஒரு இதாக சூஸ் பண்ணி பண்ணியிருக்கலாமோன்றதான் எனக்கு ஆதங்கமாக இருக்குது. அவனை இப்படி யோசிச்சிருக்க வேணாம், தானே இப்படி பண்ணியிருக்க வேணான்றது தான். ஏன் அந்த எமோஷன் ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், ஒரு ஐஸ்கிரீம் கூட இவங்க எவ்வளோ பெருசாக பார்க்குறாங்கன்னா எப்படி வளர்ந்துருக்காங்க. இத்தனை வருஷமாக ஒன்றுமே இல்லாமல் அந்த கார் பார்க்கவே மேஜிக்காக அது எப்படி ஓடுது எதுவுமே தெரியாமல் அந்த எவ்வளோ இன்னசென்ட்டு ஒன்றுமே தெரியாத மக்கள். இவங்களே எப்படின்னா இன்னும் உள்ளே இருக்க கூட்டம் பார்த்துவாங்க, அந்த மக்கள் என்ன ஒன்றுமே தெரியாது, வெளி உலகம் பற்றி ஒன்றுமே தெரியாதுன்றப்போ அவங்க சாவணுமா அப்படின்றது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. அதனால தான் இந்த முடிவை எப்படி பார்த்தாலுமே இவங்க எல்லாரோடமோ இவங்க இன்னசென்ட் தான், இந்த பேரடைஸ்குள்ளே இருக்க மக்கள் அப்படி தான் அது போகுது, எதுவுமே பார்க்காதனால. அதனாலேயே அது குழப்பமாக தான் இருக்குது. இப்போ இது கரெக்டாக அது கரெக்டாக, இப்போ அதனால் இது கொண்டா பரவாயில்லையா அப்படின்றது இது மனமாட்டம் எங்களுக்குள்ளேயே இருக்குது. அதுவுமே இடிச்சுட்டே இருக்குது, இப்போ எது கரெக்டுன்னு சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் வலியும் இல்லாமல் போகுதுன்ற மாதிரி தான் இருக்குது. இது எனக்கு இறனை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அந்த சின்ன வயசு ஃபேஸ் தான் எப்போவுமே ஞாபகம் வருது. எனக்கு அந்த ஃபேஸ் அப்போ இருந்தது, அப்போ எப்படி வந்தான், எனக்கு அதுதான் எப்போ பார்த்தாலும் ஞாபகம் வருமா. எனக்கு அதனாலே வந்து இறனை பார்க்கும்போது மாதிரி கஷ்டமாக இருக்கும், மூச்சு காட்டாதீங்கன்ற மாதிரி எனக்கு தோணும். அது இல்லாமல் மிகாசா அந்த 2 பேர் பாண்டிங் எப்படி இருந்தாங்க, இவ எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கான்னு போது இப்போ இவளே வந்து அவனுக்கு எதிராக ஒன்று பண்ணுமா வேணாமான்ற ஒரு குழப்பம், அவளுக்கு எவ்வளோ வலிக்கும்ன்றது. ஸோ இதெல்லாம் யோசிக்கும் போது கஷ்டமாக இருக்குது. அந்த 2 பேரும் பாண்டிங், இந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே பார்த்தா எப்படி இந்த கலகலன்னு இருந்துன்னு அதை பற்றி கவலைப்படாமல் குடிச்சிட்டு ஆடிக்கின்னு அவங்களுக்குள்ளே ஒன்று இருந்துச்சு இல்லையா, அது அப்படியே இருந்திருக்கலாமோன்னு தோணுது. எதுவுமே நடக்காமல் இருந்திருக்கலாம், அவங்க அப்பா கலராமல் இருந்திருக்கலாம், அப்படி அப்படியே இருந்திருக்குமோன்ற மாதிரிலாம் எனக்கு யோசனை போயிடுச்சு. பட் யாரானு எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் செஞ்சுருக்கான். எல்டியோ ஹிஸ்டோரியாவுக்கும் எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கிறான். ஜீ கிட்ட மட்டும்தான் ஓகே நான் வழியில் போனது, இது பிளானிங் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அனுமதி பெற்று தான் அவங்க குயின் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்திருக்கான்றதும் புரிஞ்சது.
பட் இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. அதுவும் அந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமும் அந்த டென்ட் போட்டு உட்காந்துருந்தாங்க. இப்போ நிறைய பேர் காலெல்லாம் இழந்துட்டு உட்காந்துருக்காங்க. அந்த மார்னிங்ஸ்க்கு பயந்துட்டே எப்போ என்ன நடக்கும்னு பயந்துட்டு இருக்காங்கல்ல, அது பார்த்து தான் இவன் இன்னும் ஸ்ட்ராங்காக அந்த டிசிஷன் எடுத்தான்னு நினைக்கிறேன். அதான் நான் சொன்னேன், இப்போ மார்லின்ஸ் வந்து வெறும் பேரடைஸை மட்டும் அட்டாக் பண்ணி ஒன்றும் இதுவும் பண்ணல. சுற்றி இருக்க எல்லா ஊர்லேயுமே மிரட்டி தான் வச்சு, எல்லா ஊர்லேயும் வார் நடத்தினு எல்லாத்தையும் சண்டை வளர்த்துக்கிட்டு எல்லாரையுமே அடிமைப்படுத்த தான் அது பார்க்குது. அந்த மைண்டு தான் அவனுக்கு பிடிக்கல. இந்த அடிமைன்ற அது இது வந்தாலே அவன் வெறியாயிடுவான். சரி நம்மளை மட்டும்தான் பண்ணுறாங்க பார்த்தா சுற்றி எல்லாத்துலேயுமே அதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்போ இவங்க இருக்கவே கூடாது, வாழவே தகுதி இல்லைன்ற மாதிரி தான் அவனுக்குள்ள தோணிருக்கு. ஆனால் பாருங்களேன், எப்படி இருந்தாலும் யார் கையில் யாராவது சாவதான் போகிறாங்க. ஏதோ ஒரு அதிகாரம் பண்ணி யாரோ ஒருத்தரை கொண்டுக்கிட்டே தான் இருக்க போகிறாங்கன்னும் போது அதுக்கு மொத்தமாக அழிச்சிடலான்னு எனக்கே இப்போ ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ இது யாரும் இது பண்ணும்போது தான் எனக்கு அது தோணுது. இந்த மார்லின்ஸ் இந்த மற்றவங்களுக்கு பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது தான் எப்படி இருந்தாலும் சாவு நிச்சயம், அது இப்படியே இருந்துட்டு நிம்மதி ஏதோ ஒன்று போயிட்டோன்ற மாதிரி இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மார்லின்ஸ் மட்டும் கரெக்டாக டார்கெட் பண்ணி அதை மட்டும் அழிச்சா அது வேற கதை. இப்போ அதே ஊரில் தான் இப்போ இவங்க பழகின அந்த ஊரும் அங்கே தான் இருக்குது. இவங்க நடந்து போகிறாங்கன்னா அவங்களும் சேர்ந்து தானே சாவாங்க. இப்போ இவங்க பழகின அந்த பீப்புள், எல்டிஎஸ் பீப்புளாக இன்னசென்ட் பீப்புள், அவங்களும் ஒன்றும் இல்லாமல் இப்போ ஏழையாக இருக்கிற அந்த ஊரும் அங்கே தானே இருக்குது. எல்லாமே சாவரமே ஆகுதுல்ல, அதுதான் வலிக்குது. இதை மட்டும் பண்ணியிருக்கலாம்டா, இப்போ எல்லாமே போதேடா அப்படின்றது தான். அந்த இடத்துல நின்று இருக்கலான்றது தான் எனக்கு தோணுது. சரி இதோ ஆயிடுச்சு, ஊருக்குள்ள வந்து காலை வச்சாச்சு. பட் நீச்சல் அடிச்சுலாம் வருன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. அதாவது எல்லாம் கேள்விப்படுறோம். டைட்டன்ஸ் வந்து தண்ணிக்குள்ளே வருமா அப்படின்ற மாதிரி முன்னே ஏதோ ஒரு எபிசோடில் வந்து ஏதோ ஒரு பேச்சு இருந்துச்சு வராதுன்ற மாதிரி. பட் நீச்சல் அடிச்சு வந்ததெல்லாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பட் இதுக்கப்புறம் இன்னும் 2 எபிசோடில் நம்ம கொடூரத்தை தான் பார்க்க போகிறோன்றது தெரிஞ்சு போச்சு. நரகத்தை பார்க்க போகிறோம், அதான் நடக்குது. அதான் எனக்கு வந்து எரன் பண்ணுறது பிடிக்கல, அவன் மேலே கோவம் வெறுப்பு இருக்குது, அவன் பண்ணுறது சரியில்லைன்னு நமக்கு தெரியுது. ஆனாலும் அந்த கேரக்டர் மேலே ஏதோ ஒரு எமோஷன் வந்து நம்ம கனெக்ட் ஆகுது. ஏன்னு தெரியல, அது எப்படி டைரக்டர் வந்து அந்த மேஜிக் பண்ணுறாருன்னு தெரியல, எப்படி நமக்குள்ளே அது இறங்குதுன்றது எனக்கு தெரியல. நான் இவங்கள்ட்டெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கு வந்து ஏவட்டிலே பிடிச்சது லிவை மட்டும்தான், எரன்லாம் இல்லை. எரன் ஃபர்ஸ்ட்லலாம் எல்லாருமே பிடிச்சிருந்தது, இப்போ யாருமே எனக்கு பிடிக்கல. எல்லாம் ரொம்ப எமோஷன்ஸாக இருக்காங்க, இல்லை தப்பான முடிவு எடுக்கிறாங்க, எனக்கு யாரும் பிடிக்கல, எனக்கு லிவை தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருந்தேன். அப்படி இருந்துமே பாருங்க, அந்த எரன் பார்க்கும்போது அவன் பண்ணுற ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னே தெரியல, அதுக்கு ரீசனும் எனக்கு இல்லை, ஆனாலும் அது மாதிரி எமோட் ஆகுது. என்னவோ ரொம்ப நாளாக பார்க்காம பார்த்தனால இப்படி கனெக்ட் ஆகுதா என்ன தெரியல. அது சொல்கிற மாதிரி அது ஒரு இந்த அனிமே மட்டும் எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்றதே எங்களுக்கு சத்தியமாக புரியல. இப்போது மிச்ச அனிமெலாம் வந்து இவன் வெளில இவன் ஹீரோ, ஓகே இது முடிஞ்சிச்சு இவன் வழியா அப்படின்னு நம்ம பேசி முடிச்சிடல. இது அப்படி இல்லவே இல்லை, குழப்பத்திலே வரும். ஏன்னா இப்போ அது எண்டே இல்லாமல் போயிட்டு இருக்கு. எரன் சரின்னு சொல்ல முடியாது. அப்படி சரின்னு சொன்னோன்னா இப்போ இங்கே இருக்காங்க பாருங்க, லிவை, ஹாஞ்சே, நம்ம விகாஸ் அவங்களாம் இருக்காங்களா, அப்போ அவங்களாம் தப்புன்னு ஆகிடும். அவங்களும் நல்ல விஷயத்துக்கு தான் நிற்கிறாங்க, இது தப்புன்றதுனால தான் அவங்களும் நிற்கிறாங்கன்னும் போது நம்ம இதை சரின்னே சொல்ல முடியாது தான். ஆனாலும் அந்த ஒரு ஆளாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பண்ணுறதுனால நமக்கு அந்த ஃபீல் ஆகுதா என்னன்றது தெரியல. அப்புறம் எனக்கு இன்னொரு கோபமும் இருந்துச்சு, என்னென்னா டைரக்டர் வந்து நம்மளை ஏன் முட்டாளாக்குனாரு அப்படின்னு ஒரு ஃபீல் இருந்தது. அது நான் இவன்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம எரன் கேரக்டர் வந்து அந்த அளவுக்கு ஃபர்ஸ்ட்டில் பாசிட்டிவாக அவ்வளோ சூப்பராக பார்த்துட்டு இருந்தோம். அப்படி பார்த்தோம் ஒரு கேரக்டர் வந்து இப்படி மாற்றி எல்லாரையும் அழிக்கிற மாதிரி பண்ணி, அப்போ இத்தனை நாள் இந்த கேரக்டர் மேலே வச்ச நம்பிக்கை டைரக்டர் உடச்சிட்டாரே அப்படின்ட்டு எனக்கு அதுவும் ரொம்ப ஏமாற்றமாக, முட்டாள்தனமாக நம்ம ஏன் இவ்வளோ நம்பிட்டு இருந்தோம், இவனையா இவ்வளோ நாள் நம்பிட்டு இருந்தோம் அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ண வச்சிட்டாரு அப்படின்ட்டு எனக்கு அதுவுமே கோபமாக இருந்தது. நடுவில்லாம் அந்த எரன் மாறினதுக்கு அப்புறம்லாம் அதெல்லாம் நான் சொல்லி திட்டிகிட்டே இருந்தேன் இவங்களெல்லாம் அந்த டைரக்டர் ஏன் இப்படி பண்ணார் நம்மளை. நான் வந்து சமாதானம் சொல்லுவேன், இல்லைம்மா எரன் வந்து இந்த ரீசனால இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு. என்ன சொன்னாலுமே தப்பு தானடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவத்திலே இருந்தாங்க. எரன் மேலே ஃபுல்லாக கோவமே வந்துச்சு. இப்போ எரனை எப்படி பார்க்குறதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நீங்கள் எப்படி இப்போ எரனை பார்க்குறீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்களேன். எனக்கு வந்து எரன் மேலே எமோஷன் இல்லை, எமோஷனே எரன் தான் அப்படின்னு சொல்ல தோணுது எனக்கு. அப்படின்னுச்சு பார்க்கலாம் இன்னும் 2 எபிசோடில் என்ன கலவரம் போகுது. ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போம். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.